வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 18ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 19ஆம் தேதி நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டியோட ஓப்பனிங் 22,847, 23,000க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி உடனே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கட்டம் நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 23,009 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் 23,050 வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதாவது ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து சைட்வேஸ்லேயே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணி கீழ் நோக்கி இறங்கி பைவட் பாயிண்ட் ஜோனில் பவுன்ஸ் பேக் ஆகி 22,914 நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 19ஆம் தேதி நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இங்கே 2 பிட்ச் ஃபோர்க் இருக்கு. ப்ளூ கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. இப்போ பிளாக் கலரில் இருக்கிற பிட்ச் ஃபோர்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் லைனில் இங்கே உடச்சி பைவட் பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 இடத்துல நிஃப்டி 50 இந்த பிட்ச் ஃபோர்க்கை பிலோ லைனை உடைச்சிருக்கு. உடச்சி பைவட் பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட் நமக்கு திரும்ப இந்த பிட்ச் ஃபோர்க்கில் உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா இந்த கட்டம் வரைக்கும், அதாவது இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் இந்த இடத்துல அதாவது 23,100 வரைக்கும் போயிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லைன்ல பார்த்தோம், இந்த பிட்ச் ஃபோர்க் லைன் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் லைன் எதுக்காக வச்சிருக்கோம்னா இந்த இடங்கள்ல போய் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் இந்த ப்ளூ கலர் பிட்ச் ஃபோர்க் அனலைசிஸை சொல்லியிருக்கோம். இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4 மணி நேர சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதியில் நல்ல ஒரு கிரீன் சிக்னலும் நல்ல ஒரு மூமெண்ட்டும் நிஃப்டி 50 இருந்தது. ஆனால் முதல் பாதியில் முடியும் பொழுது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்கு. இப்போ இரண்டாவது பாதியில் பார்க்கும்போது ரெட் சிக்னலில் தான் இருக்கு. அதாவது இரண்டாவது பாதி ஆரம்பிக்கும் பொழுது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது. ஆனால் முடியும் தருவாயில் பார்த்தோம்னா பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 18ஆம் தேதி பிப்ரவரி ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 19ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 48,895, அதாவது பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி சப்போர்ட் லெவல் 1ல் கரெக்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்த கட்டமாக ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஆன 49,323 பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல அழகாக நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 2ஆன 49,582 பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போது நம்ம மேலே போகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸ்லாம் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் மேல் நோக்கி நகரும் பொழுது எந்த பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. இந்த இடத்துல செல்லரோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஆர்டரை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து நமக்கு இங்கே திரும்பவும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துலையும் திரும்பவும் அழகாக பாருங்கள் ரெசிஸ்டன்ட் லெவல் 2ல் பவுன்ஸ் பேக் ஆகி அந்த ஜோன்லேயே 49,519 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட்டு. இங்கேயும் 2 பிட்ச் ஃபோர்க் வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல கருப்பு கலர் பிட்ச் ஃபோர்க்கில் பார்த்தோம்னா இந்த பிலோ லைனையும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1 டச் பண்ணிச்சு. ஆனால் உடனே நமக்கு அங்கே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மிட் பாயிண்ட்டுக்கும்
மிடில் பாயிண்ட்டுக்கும் இந்த பிளாக் கலர் பிட்ச் ஃபோர்க்கோட பிலோ லைனுக்கும் நடுவில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. மேலும் இந்த மூவ்மெண்ட் பாருங்க எங்கெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த லாங்காக நமக்கு பிட்ச் ஃபோர்க்கோட வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த பிலோ லைன் பாருங்க, இந்த பிலோ லைன் கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்த மூவ்மெண்ட்டும் நமக்கு இந்த மாதிரி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு இந்த பக்கம் கீழே இறங்குச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னொரு லைன் இறங்கும் பொழுது அங்கே ஒரு பிட்ச் ஃபோர்க் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டையும் அதே மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட்டு. முதல் பாதியில் நல்ல ஒரு ரேலி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுகள் பேங்க் நிஃப்டி நகர்ந்தது. முதல் பாதியிலேயே ஹை லெவலும் லோ லெவலும் டச் பண்ணியிருக்கு. பையரோட டாமினேஷன் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அதிக லெவலில் இருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கு. முதல் பாதியில் இருந்ததை விட நமக்கு 25% தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. மேலும் இங்கே பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தாலும் செல்லரோட டாமினேஷனும் அதுக்கு ஈக்குவலாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.